வணக்கங்க. வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது குழந்தைங்க 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கான ஜவ்வரிசி கிச்சடி. அதாவது இதை வந்து சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம அடுப்பில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இல்லை, ஸோ அதனால கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். கொஞ்சமாக எல்லாமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துங்க நான் வந்து ஜவ்வரிசியும் 2 ஸ்பூன் ஜவ்வரிசி 2 ஸ்பூனுக்கு சிறுபருப்பை வந்து முதலையே ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் வந்து நல்லா மசிஞ்சு கிடைக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம குழந்தைக்கு என்ன காய் கொஞ்சமாக சேர்த்தி கொடுக்கலாம் இல்லைங்களா. அதனால் இப்போ வந்து நான் வந்து கேரட்டை வந்து ரொம்ப துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேரட் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இல்லைன்னா வந்து பச்சை பட்டாணி அந்த மாதிரி. அப்போ நீங்கள் குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்து பழக்கியிருக்கீங்களோ முன்னாடியே கொடுத்தது ஏதாவது வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து இந்த கிச்சடிலையும் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அசஃபிட்டடா கொஞ்சமாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஸோ இதை கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாங்க. கேரட்டை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டுங்க, ஒரு நிமிஷம் மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாங்க. மஞ்சப்பொடி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜவ்வரிசியும் பருப்பும், அதை எடுத்து நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா இது வந்து மசிஞ்சு வரணும் இல்லைங்களா, குழந்தைக்கு கொடுக்கணும். அதுக்காக ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்திக்கலாங்க. இப்போது தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கிச்சடியில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ வந்து நம்ம கிச்சடி மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதுங்க. அதை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேரட் எல்லாம் அண்டு ஜவ்வரிசி எல்லாம் குழந்தைக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, நல்லா மசிஞ்சு கிடைக்கும். நடுவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டு போங்க. ஏன்னா நம்ம சேமியா செய்யும்போதே கீழே அடி பிடிச்சிடும் இல்லைங்களா ஜவ்வரிசி. அதனால் நம்ம வந்து அப்பப்போ வந்து கிளறி பார்த்து இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி வரும். நீங்கள் வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் வந்துடும். இது நீங்கள் வந்து இதே வந்து 9 மாத குழந்தை 10 மாதம் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க நல்லா கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து 7 மாதம் 8 மாதம் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது இன்னுமே கொஞ்சம் வந்து நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அதனால் இன்னும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நீங்கள் வந்து கூழ் மாதிரி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து விடலாம். ஸோ நான் வந்து 8 மாத குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறேன், அதனால் இது வந்து எனக்கு போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டாக நீங்கள் ஒரு வெஜிடபிளாக நீங்கள் வந்து இதுலேயே ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தை மரவள்ளி கிழங்குலேருந்து செய்கிற இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. மேலும் நிறையா குழந்தைங்களோட ரெசிபீஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.